பாப்கார்ன் வாங்குறவனும் கோவிந்தா, இப்போ பார்க்கிங் நிற்கிறவனும் கோவிந்தா, டைரக்டரும் கோவிந்தா, ப்ரொடியூசரும் கோவிந்தா, எல்லாம் கோவிந்தான்னு பாடுறாரு. சந்தானத்தை பொறுத்தவரை தமிழர்களுக்கு எதிரான ஒரு நபர். ஈரோட்டில் ஒரு ராமசாமி இருந்தான். கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு தெரு தெருவாக அலைந்து திரிந்தான். அவனை போல இல்லை இந்த வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு விளம்பரம். இந்த படத்தில் இந்த பாட்டை போடுவதற்கு முன்பே சந்தானத்துக்கு ஆரியாவுக்கும் இந்த ஆன்மீகவாதிகள் திருப்பதி வெங்கடாஜலபதி பக்தர்கள் மீது அவர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை, மரியாதையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது ஒரு சிறு துரும்பு பட்டாலும் சந்தான தலைமுறை வருது. ஏன்னா அவர்களுடைய மத நம்பிக்கை உறுதியானது. அப்ப இந்துக்கள் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே வந்துருச்சுன்றீங்க. இல்ல, இந்துக்கள் என்பவர்களை பொறுத்தவரை இந்து மதம் என்பதை ஒழிக்கப்பட வேண்டிய மதம். வடக்குப்பட்டி ராமசாமி வலிவானவர், ஈரோட்டு ராமசாமி வலுவிழந்தவர் என்று தந்தை பெரியாரை கேவலப்படுத்துவதையும் நிறுத்தி கொள்ள வேண்டும். சந்தானத்துக்கு சமூக நீதியான பாதுகாப்பு இருக்குன்னு ஒரு தவறான எண்ணம் அவருக்கு இருக்கு. 100 கோடி ரூபாய் ஒரு நஷ்டஈடு வழங்கணும் அப்படின்றது எந்த அளவுக்கு அது நியாயமா பார்க்கப்படுது? இல்லம்மா, அதாவது நான் உண்மை தானே சொன்னேன். இந்த 100 கோடி 1000 கோடி பல 1000 கோடி எப்படி சேர்த்த? சாதாரண நபராக வாழ்க்கை துவைக்க நபர் எப்படி உனக்கு பல 1000 கோடி வந்தது? பல 1000 கோடி எப்படி வந்தது? ஒண்ணு நீ தப்பு பண்ணியிருக்கணும், இல்ல கொப்பன் தப்பு பண்ணியிருக்கணும், இல்லைன்னா கொப்பனை பத்தி கொப்பன் தப்பு பண்ணியிருக்கணும். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. ஆர்யா தயாரிப்புல சந்தானம் நடிச்சு வெளியாக இருக்கிற டிடி நெக்ஸ்ட் லெவல் 16ஆம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கு. இந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கு ஐயா, கிஸ்ஸா 47 ஒரு பாடல்ல கோவிந்தா கோவிந்தான்னு வார்த்தைகள் வருது. இது இந்து மதத்தை இந்து மக்களையும் புண்படுத்துற விதமா இருக்கு அப்படின்னு பலரும் இப்ப பல குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்றதுக்கு முன்னாடி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. இல்ல, சந்தானத்தை பொறுத்தவரை தமிழர்களுக்கு எதிரான ஒரு நபர். நீங்க பழைய படம் வடக்குப்பட்டி ராமசாமின்னு படம், அதுல இந்த வடக்குப்பட்டி ராமசாமி ஈரோட்டில் ஒரு ராமசாமி இருந்தான். கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு தெரு தெருவாக அலைந்து திரிந்தான். அவனை போல இல்லை இந்த வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு விளம்பரம் வருது. அப்போ சந்தானத்தினுடைய அந்த வடக்குப்பட்டி ராமசாமிய தீப்பெட்டிக்கு சின்ன கொடுத்துருக்கணும். ஏன்னா தந்தை பெரியார் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தமிழர்களுக்காக தன்னுடைய 94 வயது வரை 2 சிறுநீரகமும் பழுதுபட்டு ரயிலில் எப்பவுமே அவர் தேர்ட் கிளாஸில் தான் போவார். பரம்பரை கோடீஸ்வரர். ஆங்கிலேயன் காலத்திலேயே வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வருமான வரி கட்டக்கூடிய பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் தான் தந்தை பெரியார். இந்த சமூக அவலங்களை அடித்து நொறுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தன்னை ஒரு நாத்தினாக தன்னை காட்டிக்கொண்டார். எல்லா குற்றங்களும் கடவுளிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னார். உழைக்கிறவன் கூலியை 500 ரூபா கூலி வாங்குறான். அதை அந்த முதலாளி 200 ரூபா திருடிட்டு 300 ரூபா கொடுக்குறான். அந்த தொழிலாளி என்ன பண்றான்? ஆண்டவன் மேல் பாரத்தை போட்டு போயிடுறான். கம்யூனிசம் என்ன சொல்லுது? உழைப்பவனுடைய வியர்வை நிலத்தில் சிந்தி காய்வதற்கு அவனுக்கு கூலியை கொடுங்குது. அதுதான் கம்யூனிசம். கொடுக்கலைன்னா அவன் பறித்து எடுங்குது. அது என்ன, வயல்காட்டில் நாற்று நட்டாலும் சரி, தொழிற்சாலையில் வேலை செஞ்சாலும் சரி, தொழிலாளியுடைய ஊதியத்தை திருடுகிறவனை திருப்பி அடி. அதான் கம்யூனிஸ்ட், அதான் புரட்சி. இதை சொன்னவர் தான் தந்தை பெரியார். ஆனா அந்த சந்தானம், இந்த களிவாட்டு பைய சந்தானம் என்ன சொல்றான்? வடக்குப்பட்டி ராமசாமி அப்படி அல்ல, இந்த ஈரோட்டு ராமசாமியை போல முட்டாளல்லங்கிறான். அப்போ திராவிட இயக்கங்களை ஸ்தாபித்ததே தந்தை பெரியார் தான். இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்குன்னா அதுக்கு விதை போட்டவர் பெரியார், தந்தை பெரியார். அதிமுக ஆட்சி இருக்குன்னா விதை போட்டது பெரியார். 75 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை சாதாரண குப்பை சுப்பனெல்லாம் எம்எல்ஏ எம்பி ஆகி மந்திரி ஆகி மத்திய அமைச்சராகி
பலாயிரம் கோடிகள் சம்பாதிக்க முடிஞ்சுன்னா விதை போட்ட தந்தை பெரியாரை இந்த சந்தானம் வடக்குப்பட்டு ராமசாமியோடு இழிவாக பேசுகிற அதே அப்பெல்லாம் யாருமே கேட்கவே இல்லை. ஆனா இப்ப மட்டும் பொங்குறாங்களே ஏன்? அப்போ தந்தை பெரியாருக்கு வாக்கு வங்கி இல்லை. தந்தை பெரியார் சீமான் சொல்லுவதை போல ஈரோட்டில் மண்ணோடு மண்ணாக திமுகவால் மக்கி ஒழிக்கப்பட்டு விட்டார். நம்மை போன்ற சூடு சொரணை உள்ள சில பேர், கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, ஆரிச்சாமி போன்ற சில பேர் தான் பெரியாரை பேசுகிறவனை, பெரியாரை விமர்சிக்கிறவனை எதிரியாக பார்க்க வேண்டும் என்ற உணர்வு உள்ளவர்கள் இவர்கள். ஆனால் இப்போ இது கோவிந்தா கோவிந்தா. அவர் இப்போ என்ன பாட்டு பாடுறாருன்னா, சினிமா பார்க்க வரவனும் கோவிந்தா, பாப்கார்ன் வாங்குறவனும் கோவிந்தா, இப்போ பார்க்கிங் நிற்கிறவனும் கோவிந்தா, டைரக்டரும் கோவிந்தா, ப்ரொடியூசரும் கோவிந்தா, எல்லாம் கோவிந்தான்னு பாடுறாரு. இது ஒரு மலிவான விளம்பரம். ஏன்னா இந்த பாட்டு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களிடம் உள்ள ஒரு பாட்டு. இதை இப்படி ஒரு இழிவுபடுத்தினால் ஒரு விளம்பரம் கிடைக்கும். இது ஒரு மலிவான மனநோய். இது அப்ப விளம்பரத்துக்காக கடவுள் பெயரை யூஸ் பண்ணிட்டு கடவுளை கேவலப்படுத்துறான். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை கேவலப்படுத்துறான். கோவிந்தான்னு என்ன எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஐயா இது ஒரு சினிமா பாடல் தானே, அப்படி விட்டுறலாம் இல்லையா? இல்லை, சினிமா பாடல்னா முருகனை நீங்க கேவலமா முருகனை சித்தரிக்க முடியுமா? பரமசிவனை கேவலமா சித்தரிக்க முடியுமா? பார்வதியை அசிங்கமாக அதை ஒரு சித்தரிக்க முடியுமா? ஏன்? அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. மக்களுடைய நம்பிக்கை. பெரியாரே சொல்றார், கடவுள் அது ஆஸ்திகர்களுடைய நம்பிக்கை. இப்ப ஒருத்தரை பார்க்க போறாரு, பார்க்க போகும்போது ஒருத்தர் திருநூறு வச்சு விடுறாரு, அவருடைய நம்பிக்கை. அப்போ அதை பெரியார் என்ன பண்றாரு? பயபக்தியோடு வாங்கிக்கிறார். ஏன்? கடவுளுக்காக அல்ல, அவரை நம்ம மதிக்கணும், அவருடைய நம்பிக்கையை மதிக்கணும். பெரியாரே சொல்றாரு. கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப கேட்கிறாரு, கடவுள் வந்தால் ஏற்றுக்கொள்ளுவேன். சாதாரண வார்த்தை. அப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுடைய உணர்வுகளை மதிக்கணும். இந்த சந்தானம் ஆரியா ரெண்டு பேரும் அதை வியாபாரமாக்கக்கூடிய மலிவான விற்பனை பொருள் ஆக்கலாம். மக்களுடைய அந்த நம்பிக்கையை, திருப்பதி வெங்கடாஜலபதியை கும்பிடுகிற அந்த நம்பிக்கையை வியாபார கடை பொருளா மாற்றுகிற இந்த சந்தானத்தையும் ஆரியாவையும் திரைப்பட உலகம் மட்டுமல்ல, திரையுலகமே அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். ஏன்னா இப்ப அடுத்து என்ன வரும்னா, ஜீசஸ ஒரு மலிவான பார்வையில் ஒரு பாட்டு வரும். தொடரும். ஏன்? பப்ளிசிட்டி, உலகம் பூரா பப்ளிசிட்டி கிடைக்கும். இப்ப அப்படித்தானே கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா நபிகள் நாயகத்தின் மீது முஸ்லீம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீது ஒரு சிறு துரும்பு பட்டாலும் சந்தான தலைமுறை வருவார். ஏன்னா அவர்களுடைய மத நம்பிக்கை உறுதியானது. அந்த மத நம்பிக்கை யாரும் விமர்சிக்க, யாரும் சிறுபான்மை மக்கள் அனுமதிப்பதே இல்லை. அப்ப இந்துக்கள் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே வந்துருச்சுன்றீங்களா? இல்ல, இந்துக்கள் என்பவர்களை பொறுத்தவரை இந்து மதம் என்பதை ஒழிக்கப்பட வேண்டிய மதம். இந்து மதம் 208 ஜாதிகளை உருவாக்கி ஒருவன் ரத்தம் சிந்துகிற வைக்கிற மதம். அப்ப இவர் கோவிந்தான்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்லையா? இல்ல, கோவிந்தா என்று சொல்லுவது மத நம்பிக்கை உள்ளவர்களை இழிவுபடுத்துவது. இந்து மதம் வேறு, கடவுள் நம்பிக்கை வேறு. இப்போ நான் கடவுளே கும்பிடுறது இல்லை, நான் பெரியாரிஸ்ட். ஆனா குலசாமி எங்க உறவினர்கள் குலசாமி கும்பிடும்போது நானும் போய் சாமி கும்பிட்டு தான் வரேன். ஏன்? சந்ததியை காப்பாற்றியமாக அவன் ஒரு நடுகள் வழிபாடு தமிழர்களுக்கு சொந்தமானது. நடுகள் வழிபாடு நம்முடைய சந்தை தாத்தா பாத்தா பூட்டான் ஒரு 1000 பேர், 500 பேரை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றியதற்காக அவன் நம்முடைய மூதாதையரை வணங்குகிற பழக்கம் தான் குலசாமி. ஐயா இப்ப இந்த கிசா 47 பாடலை நீக்கணும் அப்படின்னும் 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளருமான
பானு பிரகாஷ் ரெட்டி வந்து நோட்டீஸ் விட்டுருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, பானு பிரகாஷ் ரெட்டி நோட்டீஸ் நோட்டீஸ் விட்டுருக்கிறது திருப்பதி வெங்கடாஜலபதி பக்தர்களை அவமதித்து விட்டார். ஏன்னா அந்த கோஷம் வந்து வெங்கடாஜலபதி பக்தர்களால் போடப்படுவதா இங்க திருப்பதிக்கு போகும்போது கோவிந்தா 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 கோவிந்தான்னு அந்த கோஷம். ஆமா, அது ஒரு முழு பக்தியில போடப்படக்கூடிய ஒரு கோஷம். அப்போ இதை மலிவான திரைப்பட பாட்டுக்காக பயன்படுத்தியது அந்த மக்களினுடைய நம்பிக்கையை சீரழிப்பது, சின்னாபின்னப்படுத்துவது, சிதைப்பதற்கு ஒப்பாகும். அப்போ வெங்கடாஜலபதி என்றால அது சினிமா பாட்டு தானே. அந்த மக்களினுடைய அந்த ஆன்மீக நம்பிக்கை சிதைந்து போகும். அதற்காக அவர் அந்த வழக்கை போட்டிருக்காரு. ஆனால் இந்த படத்தின் இந்த பாட்டை போடுவதற்கு முன்பே சந்தானத்துக்கும் ஆரியாவுக்கும் இந்த ஆன்மீகவாதிகள் திருப்பதி வெங்கடாஜலபதி பக்தர்கள் மீது அவர்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. மிக கேவலமாக நீங்க மக்கள் எங்கு கூடுகிறார்களோ, நம்பிக்கையோடு கூடுகிறார்களோ, அதை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. அதை அவர்களை பகுத்தறிவு பாதைக்கு மீட்டெடுக்க வேண்டியது சமூக கடமை. ஆனா அவருடைய நம்பிக்கை சிதைத்து விட்டு மீட்டெடுப்பது பெரியார் கொள்கை அல்ல. நீங்க புத்த மதத்தை அம்பேத்கர் கடைசி நேரத்தில் போய் தழுவுறாரு. ஏன் அம்பேத்கருக்கு உலகத்திலேயே அதிகமாக அத்தனை உலகத்தில் இருக்கிற அத்தனை நூலையும் படித்தவர் யார்? அம்பேத்கர் தான். லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிற அந்த லைப்ரரியில் வாயில் காப்பான் வாட்ச்மேன் வந்து, ஐயா டைம் ஆச்சு கிளம்புங்கன்னா என்னை உள்ள வச்சு பூட்டிட்டு போயிரு. இப்படி படித்தவர் யாரு? அம்பேத்கர். உலகத்தில் படிப்பு அறிவாளியுடைய பட்டியலில் அம்பேத்கரை நீங்கள் பேரை போடாமல் எவனும் புத்தகம் எழுத முடியாது. அந்த அவ்வளோ பெரிய புத்திசாலியான அம்பேத்கர் பிறக்கிற போது இந்து மதத்தில் பிறந்து விட்டேன், சாகும்போது இழிவான இந்துவாக நான் சாக விரும்பவில்லைன்னு புத்த மதத்துக்கு போயிடுறாரு. அப்போ அவருடைய நம்பிக்கை எங்கே இருக்கு? புத்த மதத்தில் இருக்கு. அப்போ புத்த மதத்தை இழிவு பண்ணலாமா? இழிவு பண்ணக்கூடாது. ஒவ்வொருடைய மனிதனுடைய நம்பிக்கை என்பது அவர்களுக்கான தனி உரிமை. அது இப்ப எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கூட திருமலைக்கு போயிருந்தாரு, திருப்பதிக்கு போயிருந்தாரு. அவர்கிட்ட ஜனசேனா கட்சியினுடைய இந்த திருப்பதி பொறுப்பாளர் இந்த வீடியோ காமிச்சு, இந்த பாடலை காமிச்சு, பாருங்க இப்படி பண்ணியிருக்காங்க, எங்க மதத்தை புண்படுத்துற வகையில இருக்கு, இந்த மதம் சார்ந்த நம்பிக்கை உள்ளவர்களை இது புண்படுத்துற வகையில இருக்கு, இந்த பாடலை நீக்கணும், சந்தானத்துக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து எடப்பாடி கிட்ட ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடி வந்து இதற்கு வந்து ஏதாவது முயற்சி செய்வாரா? இல்ல, அவர் முன்னாள் முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அந்த காரணத்தினால தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைவர், அந்த காரணத்தினால அவர்கிட்ட அந்த புகாரை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பாடியவர் தமிழ்நாட்டுக்காரர், சந்தானம் தமிழ்நாட்டுக்காரர், ஆரியா தமிழ்நாட்டுக்காரர். அப்போ இது அந்த எதிர்ப்பை கடுமையாக பதிவு செய்திருக்கிறார்கள் எடப்பாடி மூலம். ஆனால் இது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கை தவிர்க்கப்பட வேண்டும். சந்தானமும் அதான் சொல்றாரு, சட்டம் என்ன சொல்லுதோ அதை நாங்க செய்யறோம், போற வரவங்க பேச்செல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல, சட்டம் என்பது இந்த ஆன்மீகவாதிகளுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பாட்டுக்கு கண்டிப்பாக தடை போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. நஷ்டீடு நீதிமன்றம் நஷ்டீடு கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. சந்தானம் இது போன்ற பாடல்களை இந்த படங்களில் புகுத்துவதும், வடக்குப்பட்டி ராமசாமி வலிவானவர், ஈரோட்டு ராமசாமி வலுவிழந்தவர் என்று தந்தை பெரியாரை கேவலப்படுத்துவதையும் நிறுத்தி கொள்ள வேண்டும். சந்தானத்துக்கு சமூக நீதியான பாதுகாப்பு இருக்குன்னு ஒரு தவறான எண்ணம் அவருக்கு இருக்கு. சந்தானத்தை தமிழராக பார்க்கிறோம், நீ ஒரு சாதி அடையாளமாகவோ நீங்க தமிழர்களை பிளவுபடுத்தக்கூடிய அடையாளத்தில் நீண்ட நாள் நீ திரைப்படத்துறையில தாக்கு பிடிக்க முடியாது. மக்களுடைய கோபம் கடுமையானது. மக்களுடைய கோபம் பொங்கி வருகிற பொழுது
நீ காணாமே போயிருவ. அந்த ஒரு பாட்டுனால இவ்ளோ கான்ட்ரவர்சி ஆகி இப்பதான் அவர் படத்துக்கே ஒரு ரீச் கிடைச்சிருக்கு. அதனால கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல அதுக்கு தாயை விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட முடியுமா? நிச்சயமா முடியும். பயங்கர பப்ளிசிட்டி கிடைக்கும். தாயை, சகோதரியை இழிவாகவோ ஒரு பாடல் எழுதினால் விளம்பரம், அதை விட விளம்பரம் கிடைக்கும். சந்தானத்தை விட்டு பெண்களை நீங்க சில படங்களை விரும்பத்தகாத படங்களை போட்டால் அதை விட விளம்பரம் கிடைக்கும். அதுவும் இதுவும் ஒன்றுதான். நீ வடக்குப்பட்டி ராமசாமியின் படம் தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகிற பொழுதே உன்னை பொதுமக்களுடைய கோபத்திற்கு நீ பலியாயிருக்கணும். பொதுமக்களுடைய கோபத்துக்கு நீ பலியாயிருக்கணும். உனக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டு இருக்க வேண்டும். இவன் சூடு சொரணை இல்லாத தமிழன், உப்பு உரப்பை போட்டு சாப்பிட்றத மறந்து நாளாயிடுச்சு, ரொம்ப நாளாகி போச்சு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் ஒரு தலைவரை விமர்சனம் பண்ணிட்டு கர்நாடகாவில் இருந்துட முடியுமா? ஐபிஎல்ல இருக்க முடியாது. பஞ்சாப்ல பகத்சிங்கை விமர்சனம் பண்ணிட்டு பஞ்சாப்ல அரசியல் பண்ண முடியுமா? முடியாது. ஆந்திராவில் பெட்டி ஸ்ரீராமுலு, ஆந்திராவுன்னு பேர் வைக்கணும், ஆந்திராவை இந்த சென்னை ராஜ்யன்னு பிரித்து எடுக்கணும்னு உண்ணாவிரதம் வந்து இறந்து போனார். அவரை பேசிட்டு சந்தானம் ஆந்திராவில் இருந்துட முடியுமா? வாய்ப்பில்லை. சுபாஷ் சந்திர போஸை கேவலமாக விமர்சித்து விட்டு பெங்கால், வெஸ்ட் பெங்கால் இருக்க முடியுமா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் இங்கே யாரை வேண்டுமானாலும் கேவலப்படுத்தலாம். எங்களுக்கு அரசியலில் கோடிகளை பெட்டிகளை குவிப்பது தான் இந்த போலி அரசியல்வாதிகளுக்கு கடமையாக இருக்கிறது. அதனால தான் இந்த சந்தானம், ஆர்யா போன்ற இந்த நரகல் நடை மனிதர்களுக்கு எதை வேண்டுமானாலும் விளம்பரத்துக்கு பயன்படுத்தலாம். சகோதரியை, தாயை, அம்மாவை, அப்பாவை, மனிதனுடைய மத உணர்வை, சமூக தலைவர்களை எதை வேண்டாலும் கேவலப்படுத்தலாம். எனக்கு படம் ஹிட் ஆகணும், அவ்வளோதான். ஐயா, இந்துக்களினுடைய மனதை புண்படுத்துற வகையில இந்த பாட்டு இருக்குன்றது ஒரு நியாயமான விஷயம். ஆனா அதுக்காக 100 கோடி ரூபாய் ஒரு நஷ்டஈடு வழங்கணும் அப்படின்றது எந்த அளவுக்கு அது நியாயமா பார்க்கப்படுது? இல்லம்மா, அதாவது நீங்க வழக்கு தொடுத்தவர் 100 கோடியும் கேட்கலாம், 200 கோடியும் கேட்கலாம். நீதிமன்றம் அங்க நீதி கிடைக்கும். அங்க நீதிமன்றம் அவருக்கு குறைந்தபட்ச தண்டனையோ அதிகபட்ச தண்டனையோ நீதிமன்றம் என்பது முடிவு செய்யக்கூடியதுதான் இறுதியானது. நீங்க கூட ரோட்ல போறீங்க, ஒரு சைக்கிள்காரன் மோதிட்டான், போலீஸ் ஸ்டேஷனில் போய் அப்போ எனக்கு உடை கிடை துணி எல்லாம் கிழிஞ்சு போச்சு, எனக்கு கீழே விழுந்துட்டேன், எனக்கு சருகாயம் வந்துருச்சு, எனக்கு ஒரு 10,000 ரூபா கிளைம் கொடுன்னு எழுதி கேட்கலாம். கேட்பது உங்களுக்கு தகுதி இருக்குது, உரிமை இருக்குது. அதே போல தான் அவர் அந்த 100 கோடி கேட்டிருக்கார். 100 கோடி கேட்டால் நாளைக்கு பயப்படுவார், இது மாதிரி பாட்டை போட மாட்டார்னு ஒரு மனோரீதியான தாக்கத்துக்கான வழிதான் அது. மனோரீதியான தாக்கத்துக்காக அங்கே இனிமேல் இது போட்டு பண்ணீங்கன்னா 100 கோடி ரூபா கிளைம் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ எனக்கு கூட ஒரு வழக்கை வக்கீல் நோட்டீஸ் விட்டுருந்தார். ஒரு பெரிய நபர், பெரிய சமூகத்தில் உள்ள ஒரு பெரிய நபர், நம்ம அவரை பேசிட்டு விமர்சனம் பண்ணிட்டேன்னு 1 கோடி ரூபாய் டெபர்மேஷன் எங்களை கேட்டார். நானே தெருக்கோடியில் இருக்கேன், நான் எங்கே அந்த பெரிய மனுஷனுக்கு 1 கோடி கொடுக்க முடியும்? இல்லை மன்னிப்பு கேட்டு ஓடி போயிரு, அப்பாலாச்சி கேளு, கோர்ட் எழுதி கொடு. 1 கோடி எவ்வளோ கேட்குறாரு? 1 கோடி நான் எழுதி கூட பார்த்ததில்லை. அப்போ அவருக்கு கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய மனுஷன், அவர் பல கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கிற மனிதன், மானம் போச்சுங்கிறார். நான் உண்மை தானே சொன்னேன். இந்த 100 கோடி 1000 கோடி பல 1000 கோடி எப்படி சேர்த்த? சாதாரண நபராக வாழ்க்கை துவைக்க நபர் எப்படி உனக்கு பல 1000 கோடி வந்தது? பல 1000 கோடி எப்படி வந்தது? ஒன்று நீ தப்பு பண்ணியிருக்கணும், இல்லை கொப்பன் தப்பு பண்ணியிருக்கணும், இல்லைன்னா கொப்பனை பற்றி கொப்பன் தப்பு பண்ணியிருக்கணும், இல்லைன்னா பல 1000 கோடி எப்படி ஒரு தலைமுறையில் வரும்? ஐயா, சந்தானம் இப்போ நகைச்சுவை நடிகரா இருக்கிறதுனால அவர் நகைச்சுவை பண்ணாலும் மக்களும் அதை நகைச்சுவாவே எடுத்துப்பாங்க, நகைச்சுவையாகவே எடுத்துப்பாங்க அப்படின்றதுனால இவ எல்லாத்தையுமே ஒரு நகைச்சுவாவே பண்ணிட்டு இருக்காரு இவரு. இல்லை, இது ஒரு பெரிய பொதுமக்கள் இந்த கோவிந்தா கோவிந்தா இந்த பாடலுக்கு கண்டிப்பாக மக்கள் ஒரு பாடம் புகட்டுவார்கள். நகைச்சுவை நடிகனுக்கு கண்டிப்பாக நைய புடைப்பார்கள். நகைச்சுவை நடிகை எத்தனை நாகேஷ் இருந்திருக்காரு, சந்திரபாபு இருந்திருக்காரு, கவுண்டமணி செந்தில் இருந்தார், இப்படி எத்தனையோ நகைச்சுவை வடிவேல் இருந்திருக்காரு. இப்படி மனிதனுடைய மத உணர்வுகளையோ தந்தை பெரியாரையோ விமர்சனம் பண்ணதே இல்லையே.
பெரியார் போட்டா, மார்க்ஸ் போட்டா, ஏங்கல்ஸ் போட்டா, கம்யூனிஸ்ட் தலைவர்களை போட்டா, காந்தி போட்டா, அது 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 அதுதானே மக்கள் காமிச்சு நீங்கள் மக்களை இந்த இது போன்ற காமராஜை போன்ற பெரியாரை போன்ற தியாகிகளால் நமக்கு வாங்கி கொடுக்கப்பட்ட சுதந்திரம் தான் அது. இந்த சுதந்திரத்துக்கான வழியை அவங்க சொல்கிறாங்க. காந்திக்கு ஒரு பிரிட்டிஷு ஜெயிலர் டெய்லி மிதிப்பானாம். ஒரு நாள் வரும்போது ஒரு அளவெடுத்து ஒரு செருப்பு தைச்சி கொடுத்தாராம். காந்தி போட்டு பார்த்தானா, இவ்வளோ கரெக்டாக இருக்குது, நீ டெய்லி என்னை மிதிக்கிறீல்ல, அப்போ அளவு எடுத்துக்கிட்டான்னாராம். அப்போது இந்த நாட்டினுடைய மக்களுக்காக இப்படியெல்லாம் வாழ்ந்த தலைவர்களை அடையாளப்படுத்துவது தான் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற செய்தி. பெரியாரை விமர்சனம் படுத்துகிற இந்த சந்தானத்துக்கு, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் போய் அவருடைய ஆற்றாமையை போய் வெங்கடாஜலபதி எனக்கு என்னுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கும், நம்பிக்கை தான். வெங்கடாஜலபதி மணியாளர் அனுப்புவார் இல்லை. மனிதனுக்கு ஒரு கலாச்சார ரீதியாக அவனுக்கு ஒரு ஒரு வழி வேணும், ஒரு ரெமெடி வேணும். ஆண்டவன் மீது பாரத்தை போட்டு விட்டு போங்கிறான். ஒரு தப்பு நடந்தா என்ன சொல்றான், ஆண்டவன் பார்த்து கொள்ளுவான். இருக்கானா இல்லையோ, நம்பிக்கை தான். அவன் அப்போ தீவிரவாதி ஆயிட்டானா ஜெயிலுக்கு போயிடுவான். அரசர் அன்றே கொள்வான், தெய்வம் நின்றே கொள். அப்போ டேய் நீ தப்பு பண்ற, என்னை ஏமாத்துற, எனக்கு ஐயத்திறமை என் சொத்தை பிடிங்கிட்ட, உனக்கு நீதிமன்றம் கண்டிப்பாக உனக்கு தண்டனை கொடுக்கும். அதுவரை நாம் பொறுமையா இருக்கணும். இல்லை முடியாதுன்னா கத்தி எடுத்து குத்துறானா இவன் செத்து போயிடும், அவன் ஜெயிலுக்கு போயிடும். இதுக்காகத்தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டதான் இந்த நம்பிக்கை. புத்த மதம் தோன்றியதே மக்களை ஆற்றுப்படுத்துவதற்காகத்தான். நீங்க காட்டு முராண்டியா இருந்தான். ஒரு பொருள் வேணும்னா 4 பேர் ஒரு பொருளுக்கு உரிமை கொண்டாடுவான், 4 பேர் சண்டை பிடிப்பான், 3 பேர் செத்து போயிடுவான், ஒருத்தர் எடுத்துட்டு போயிடுவான். இப்படி இருந்த இந்த மனித சமூகத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கு தான் மதம் தேவைப்பட்டது. மார்க்ஸ் மதம் மக்களுக்கு அபின்னுங்கிறார் இப்போ. ஆனால் 5000 வருஷத்துக்கு முந்தி புத்தர் என்ன சொன்னார், புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. அன்பா இருங்கடா, எல்லாரும் ஒருவர் நேசியுங்கள், ஆசைப்படாதே, அன்பை போதி, அவன் பசி தெரிந்தவனுக்கு உணவு கொடு. இப்படி நல்ல விஷயங்களை எப்போ சொன்னார்? 4000 5000 வருடங்களுக்கு முன்பு சொன்னார். அவர் தான் புத்தர். புத்தரை போய் இழிவுபடுத்தலாமா? அப்போ காலங்காலமாக பல சமூக மாற்றங்களுக்கு வித்திட்ட பல பேர் இருக்காங்க. அதில் நீங்கள் வெங்கடாஜலபம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். மக்களுடைய ஆற்றாமையை பழனியில் போய் பாதி பேர் சொல்லிட்டு வரான். திருச்சி குடும்பத்தோடு என்ன பண்ணுறான், நல்ல புத்தி கொடுறா கடவுளே, குழந்தைக்கு பேர் எங்கே வைக்கிறான், கொண்டு போய் திருச்செந்தூர் வைக்கிறான். ஏன் தெருவில் வச்சா பேர் வைக்க முடியாதா? ஏன்? உனக்கு ஒரு நம்பிக்கை. கடவுள்கிட்ட கடவுளே நீ செய்கிற தப்பெல்லாம் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கான கடவுள், ஏன்னா சேட்டலைட்டை விட்டுட்டு இருக்காரு. அப்படி இல்லை, இவன் தவறு செய்யக்கூடாது, இன்னொரு மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடாது என்பதற்காக 1000 2000 வருடங்களுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட நம்பிக்கை தான் இந்த கடவுள் நம்பிக்கை. வெங்கடாஜலபதி மீது இருக்கிற நம்பிக்கை என்பது ஒருவனுக்கு தீங்கு செய்து விடக்கூடாது, அது தீங்கு செய்ய எண்ணம் வந்து விடக்கூடாது என்பதற்காக, இவனை ஒடுக்கி கொள்வதற்காக. அதுதான் பக்தி மார்க்கம், பக்தி இலக்கியம். எல்லா தமிழனுக்கும் சொந்தமானதான். இதை கேவலம் திரைப்படத்துக்கு பயன்படுத்துகிற சந்தானம் கண்டிப்பாக மக்கள் தகுந்த பதிலடியை கொடுப்பார்கள். ஐயா, சந்தானம் பட பாடல் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் ஐயா. நன்றி, வணக்கம். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.